குப்பை கழிவுகளை சுத்தம் செய்யும் போது கை, கால், முகம் ஆகியவற்றுக்கு பாதுகாப்பு கவசங்கள் அணியாவிட்டால் பல்வேறு விதமான நோய் ஏற்படுவதோடு உயிர்கொல்லி நோய்கள் தாக்கும் அபாயமும் இருப்பதாக டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர். குப்பை சேகரிக்கும் இடங்களில் வேலை செய்வர்கள் ஒரு சில இதெல்லாம் பாதுகாப்பு எல்லாம் தேவை. குறிப்பாக அவங்க கையால் பொறிக்க எடுக்கிறதுனால அவங்களுக்கு கை, உரை, கவசம்லாம் தேவை. அது மாதிரி அவர்களை மிக அந்த அழுகிய பொருட்களாக இருந்தால் அதன் மூலமாக நோய் கிருமிகள்லாம் அவங்க சுவாசத்தில் போய் கலந்து அதனால் நோய்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முகக்கவசம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். இந்த தெருக்களில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே கலந்து போட்டுடுறாங்க. அதில் பார்த்தா கண்ணாடி பீஸ் கூட இருக்கலாம், இல்லாட்டி சில மருத்துவமனை இல்லாட்டி வீடுகளில் பயன்படுத்தப்பட்ட சிரிஞ்சு, அதனுடைய ஊசி அதெல்லாம் போன்றது கூட சில சமயம் இருக்க நேரிடும். இப்போ அதெல்லாம் கையில் யாருக்காவது அந்த அதை பொறுக்குவரை கையில் குத்தி விட்டால் அதன் மூலம் அவருக்கு சில நோய்கள் வரும். குறிப்பாக அந்த நோயாளிகள் பயன்படுத்தினது HIV, எய்ட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஹெப்படைட்டிஸ் B இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சில தீவிரமான நோய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. குப்பை பொறுக்கும் தொழில் அடுத்த தலைமுறையினருக்கு தாவாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது அரசின் கடமை என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதில் ஈடுபட்டுள்ள ஆதரவற்றோர்களை அரசே தத்தெடுப்பது, அவர்களை பராமரிப்பது, பாதுகாப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளால் மட்டுமே ஆரோக்கியமான சமநிலை சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஏழை எளியோர்களுக்கு இலவச கல்வி மற்றும் அனைத்து உதவியும் செய்கிறோம் கூறிக்கொண்டு ஆடம்பர செலவை செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்கம் தயவு செய்து இனியாகிலும் அப்படிப்பட்ட செயல்களை ஈடுபடாமல் உண்மையிலேயே ஏழைகளை கண்டெடுத்து அவர்களுக்காக அந்த உதவிகளை போய் சேரும்படியான அளவிலே அரசு அதிகாரிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கின்றேன். குப்பைகள் பொறுக்குவதால் மற்றவர்கள் தங்களை கோவில் விழாக்கள் போன்றவற்றில் சேர்ப்பதில்லை என்றும், குப்பைகளை விட கேவலமாக தங்களை பார்ப்பதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மனம் குமுறுகின்றனர். எல்லாம் தாழ்வா பாக்குறாங்க. ஒரு ஹோட்டல்ல போய் நிம்மதியா சாப்பிட முடியல, இலகாரமா பாக்குறாங்க. வெளியே போய் சாப்பிடுறாங்க, கடையில உட்காந்து சாப்பிடுறாங்க. பார்சல் வாங்கி போய் வெளியே சாப்பிடு, இங்க உட்காந்து சாப்பிடாத. ஒரு கோயிலுக்கு போக முடியல, ஒரு நல்லது கேட்டு போட முடியல. ஒரு துணிக்கு எல்லாம் கிழிஞ்ச துணி தான் போட்டு போறது. நாங்க எந்த வசதியுமே இல்ல, சம்பாதிக்கிறது சாப்பிடுறதான் கரெக்டா இருக்கு. ஒரு துணிமணி எடுக்க முடியல எங்களுக்கு. யாரும் விரும்பி போயா இதை தொழிலாக செய்ய போகின்றனர்? மாற்று தொழில்னா இந்த தொழிலே எனக்கு சிறந்ததுதான். இருப்பிடம், ஒரு ரேஷன் கார்டு, ஒரு ஓட்டு, 10 காசு கூட அரசாங்க உதவியில நான் எதுவுமே துண்ணது கிடையாது. நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கும், வயிற்றில் சுமந்ததை கூட நினைத்து பார்க்காமல் தங்களுக்கு சுமையென பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கும் இத்தொழில் அடைக்கலம் அளித்துள்ளது. 9th படிச்சேன், வேலை வெட்டி கடை வேலைக்கு போன ஏதோ கேட்கறாங்க. அதனால வேலை இல்லாம நாங்க இதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க, இருந்தோம் பாலம் கிடையாது. இதுதான் போய்க்கிறேன். நான் வாரமானா சேர்த்து 200 ரூபாய் 150 ரூபாய் அப்படி போட்டோம்னாக்கா வாரமெல்லாம் நான் ஒன்று தான் சாப்பிட்டுவேன். புளிங்க சோறு போட மாட்டாங்க. நாள் முழுக்க நாற்றத்துடன் வாழ்ந்து கஷ்டப்பட்டு உழைத்ததற்கு தகுந்த கூலியா கிடைக்கிறது? அதிலும் இவர்கள் வஞ்சிக்கப்படுவது வாடிக்கையாகி போய்விட்டது. தாங்கள் பிரித்தெடுத்து வரும் திடக்கழிவுகளை விற்கும் போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட போதாத விலைதான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மொத்த விற்பனையாளர்களோ குப்பைகளை கோடிகளாக மாற்றத் தெரிந்தவர்கள். இவர்களின் உழைப்பில் அவர்கள் பணம் பார்க்கின்றனர். சலுகைகளை அதிகாரத்தில் உள்ளவர்களே அனுபவிக்காமல் அவை தெருவில் குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்களையும் சென்றடைய வேண்டும். நான் கல்யாணம் பண்ணி எனக்கு 5 பிள்ளை ஆயிடுச்சு. பிள்ளைக்கு 18 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டதே கிடையாது. ஏன்னா அதுக்கு முகாந்திரமே, அடிப்படை முகாந்திரமே இல்லாம நான் எங்கிறது நான் ஓட்டு போடுறது? குப்பைகளை அகற்ற பல லட்சங்களை கொண்டு நவீன எந்திரங்கள் வாங்கினாலும் இந்த மக்களின் அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் வரை இந்த நிலை தொடரத்தான் செய்யும். கூவம்போரம் குடிசைகள் அகற்றுதல், பாலங்கள், மேம்பாலங்கள் கட்டினாலும் அவற்றின் அடியில் குடிசைகள் தழைக்கத்தான் செய்யும். குப்பை மேடுகளே உணவு, உறைவிடம் என்று புதைந்து போன இவர்களுக்கு மாற்றுத் தொழிலுக்கான ஏற்பாட்டை தனியார் தொண்டு நிறுவனங்களும் அரசும் ஏற்படுத்த வேண்டும். இவர்களின் வாழ்விலும் மனம் வீச வேண்டும்.